You can start. So factor clear. What is my factor clear? நம்ம கூட இந்த ஜெட்டல் ஃபார்மட் ஆஃப் நம்பர் பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? ஒரு நம்பர் ஏன்னு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? BQ plus R இருக்குமா? BQ plus R. அது ஒரு பாலினாமியல் எப்படியா இருக்கும்? ஸோ P of X அப்படிங்கிற பாலினாமியல் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு ஜெட்டல் ஃபார்மட் பாலினாமியல் எப்படி இருக்கும்? சப்போஸ் நான் x மைனஸ் கேங்கிற ஃபேக்டர்னு எடுத்துக்கிட்டேன்னா அது Q of X ன்னு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கும். பிளஸ் அதுக்கு என்ன இருக்கும்? ரிமைண்டர் இருக்கும். பிளஸ் ரிமைண்டர் இருக்கும். ரிமைண்டர் மேபி எப்படி இருக்கலாம்? ரிமைண்டர் என்ன ஆகும்? லீனியர் ஈக்குவேஷன் இல்ல பாடி. அந்த ரிமைண்டர் எப்படி கண்டுபிடிச்சோம்? அந்த ஃபேக்டர் வேல்யூ என்ன வேல்யூ அப்ளை பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் P of A எனக்கு வேணும்னாக்கா என்ன பண்ணோம்? நம்ம மைனஸ் A மைனஸ் கேன்னு போட்டோமா? somewhat A போட்டோம்னா என்ன கிடைக்கும்? P of A is equal to A minus K Q of X plus R போட்டோம். இது ஃபுல்லா 0 ஆயிடும். We get remainder value. இது remainder நம்ம எடுத்து படிச்சோம். Let we move on to what? Factor theorem. அதே தான் ஒரு பாலினாமியல் எப்படி எழுதிருப்போம்? P of X is equal to some x of K is x minus K into Q of X plus the remainder R plus remainder R. If the remainder R is equal to 0, which implies நம்ம என்ன கிடைக்கும்? P of X is equal to x minus K into Q of X. அப்போ இந்த x minus K ங்கிற என்னன்னு சொல்லுவோம்? இந்த P of X உடைய ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். டிவைட் பண்ண போறோம். அதான் டிவைசர் நமக்கு. டிவைட் பண்ணும்போது சம் கோஎஃபிஷியன்ட் ஒரு ரிமைண்டர் என்ன ஆயிடும்? எனக்கு இப்போ 0 ஆயிடுச்சுனாக்கா x மைனஸ் ஏதான் என்னமா இருக்கும்? இது ஃபேக்டர். which means இந்த ஃபேக்டர் வேல்யூ அப்ளை பண்ணும்போது அந்த பாலினம் என்ன ஆகும்? 0 ஆயிடும். புரியுதா? போன ரிமைண்டர் இருக்குன்னா k வேல்யூ அப்ளை பண்ண ரிமைண்டர் கிடைக்கும். ரிமைண்டர் 0, then the number will be factor for this polynomial. சொல்ல புரியுதா இல்லையா? So based on this data we can solve the problem. Can I see this question? So given that x square plus x minus 6 is a factor of this polynomial. Okay, இந்த பாலினாமியலோட ஃபேக்டர் யாரும் கொடுத்திருக்காங்க? யாரு? x square plus x minus 6 is a factor of this polynomial. Find a and b value. ரைட்டா? நம்ம என்ன சொன்னோம்? ஃபேக்டர்னா ஃபேக்டர் வேல்யூ என்ன பண்ணுவோம்? அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? ஆன்சர் 0. பாலினாமியல் become 0. ரைட்டா? சார் ஆனா எனக்கு என்ன சார் இருக்கு கையில? ஒரு குவாட்ரடிக் பாலினாமியலா இருக்கு. அப்போ அது எப்படி எடுத்துக்கலாம்? x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ். இது ஃபேக்டர் என்னடா வரும்? எக்ஸ் பிளஸ் 3 ஒரு ஃபேக்டர், எக்ஸ் மைனஸ் 2 ஒரு ஃபேக்டரா? இது மறுபடி ஒன்று இருக்கும். மறுபடியும் மைனஸ் சிக்ஸ். மைனஸ் சிக்ஸ் ஃபேக்டர் யாரு? 3 ஸோ மைனஸ் பண்ண ஆட் பண்ணும்போது பிளஸ் 1. இது ஃபேக்டர் தானே? அப்போ இந்த சின்ன ஃபேக்டர் வச்சு டிவைட் பண்ணாலும் இந்த பெரிய பாலினாமியல் என்ன ஆகும்? எனக்கு ரிமைண்டர் வில் பி 0. நான் இதை வச்சு பண்ணாலும் என்ன எனக்கு ரிமைண்டர் வில் பி 0. இப்போ P of X என்னன்னு எடுத்துக்கிறோம்? P of X நான் கொடுத்துருக்கேன் கொஸ்டின்ல 2x power 4 plus x cube minus ax square plus bx plus a plus b minus 1. இதான ஃபேக்டர்னு சொல்லியிருக்கோம். அந்த ஃபேக்டர் என்ன உடச்சு இருக்கும்? அப்போ which means that இதோட வேல்யூ என்ன செய்யும்? satisfying this equation. P of minus a கொடுப்பாங்க. உடனே வரும் 2 times of minus a the whole power 4 plus minus a the whole cube minus a into minus a the whole square plus b of minus 3 plus a plus b minus 1 equal to 0 போறதான் ஃபேக்டர் தியரம் வந்து பர்பஸ். வேல்யூ அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? அந்த ஃபேக்டர் will be 0. So அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் டக்கு சொல்லுவோம். give me the linear equation. என்ன வரும்? 0.62. I write the equation directly.
So final equation will be 134 minus 8a minus 2b is equal to 0. You solve பண்ணிக்கலாம். Solve பண்ணி பாருங்க. Again I put b is equal to 2 போட்டு பார்க்கறேன். b is equal to 2 போட்டு என்ன ஃபார்முலா கிடைக்கும்னா 39 minus 3a plus 3b equal to 0. ரெண்டு ஈக்குவேஷன் எப்படி கிடைச்சது உங்களுக்கு ஐடியா இருக்குல்ல, அது பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரெண்டு பாயிண்ட் அப்படியே சால்வ் பண்ண போறோம். சாரி, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போறோம். வாட் வி கெட் கனா சோ இப்போ இத 2 ஆல் வெயிட் பண்ணிடலாமா? அப்ப என்ன வரும்? 4a plus b is equal to 134 அங்க போனா நெகட்டிவ் 134 ஆ மாறும். சோ மைனஸ் 134 plus 134 இந்த 2 ஆல் வெயிட் பண்ணா கிடைக்கும். 6 2s are 12, 7 2s are 14. கரெக்ட்டா? ரைட். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம்? 3 ஆல் டிவைட் பண்ணலாமா? வரும்போது என்ன கிடைக்கும்? 3a this டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வரும்? a மட்டும் வரும். 3 ஆல் டிவைட் பண்ணா a வரும், மைனஸ் b ன்னு வரும், equal to minus 39 plus 39 1 3 நான் மைனஸ் ஆகணும், மைனஸ் 3 ஆல் டிவைட் பண்ணிருக்கேன். ஓகே தானே? பிளஸ் 39 தான். இது என்ன சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ண என்ன ஆகும்? இது 2 0 ஆயிடுமா? then 5a is equal to என்ன வரும்? 67 plus 3 70, 70 plus 10 80. then a is equal to 80 by 5 cancel பண்ணடா வரும் 60. a 6 not about b substitute anywhere 3 sir b எப்படி 16 அப்ளை பண்ணா மைனஸ் 3 வரும். b equal to அவ்வளவுதான். புரியுதா? அப்ப மெயின் ஐடியா ஆஃப் திஸ் ப்ராப்ளம் என்ன? ஃபேக்டரா இருந்துச்சுன்னா அந்த பாலினாமியல் என்னவா மாத்தும்? வந்தது 0 ஆகும். Okay, see this question. In the factor theorem, to find the value of a for which a plus 2b is a factor of this polynomial. Okay, வா? சார் இங்க நம்ம கன்ஃபியூஷன் என்னன்னா பாலினாமியல் எடுக்க போறோம். பாலினாமியல்ல இங்க மூணு வேரியபிள் கொடுத்துருக்காங்க. மூணு வேரியபிள்ல யார் டிபெண்டன்சி எடுத்துக்க போறோம் அப்படின்னா f of a ன்னு எடுத்துக்கோ. ஏன் சார் அப்படின்னா இது ஃபேக்டர்னு சொல்லிட்டால, நம்ம முன்னாடி சொன்ன எப்படி போட்டோம்? x plus 3 ஃபேக்டர் இருந்தா அது 0 க்கு ஈக்குவல் பண்ணோம். x equal to minus 3 ஃபேக்டர் எடுத்து நம்ம சால்வ் பண்ணோம். அதானே சால்வ் பண்ணோம். அதே ஐடியா தான் இங்கே பண்ண போறோம். பட் இங்க எதுல நமக்கு xங்கிற ஐடியா இருக்காது. பட் எப்படி இருக்கும்? நம்ம இப்போ a plus 2b equal to 0. a equal to ஒரு minus 2b ன்னு. அப்புறம் இந்த பாலினாமியல் எப்படி எடுத்துக்க போறோம்னா f of a ன்னு எடுத்துக்க போறோம். of a is equal to a power 4 plus 32 b power 4 plus a cube b of a plus 3. நீங்க கொஸ்டின் கேட்கலாம், சார் அப்ப ஏன் சார் நான் b ன்னு எடுக்க கூடாதா? அது b ன்னு மாத்திட்டு என்ன பண்ணணும்? b ன்னு b ல சார் சொல்லுங்க. புரியுதா? மைனஸ் a by 2 வந்து நம்ம சால்வ் பண்றோம். இதான் ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? அப்ப இது ஃபேக்டர்னு சொன்னதுனால a equal to minus 2 அப்படிங்கிற வேல்யூ என்ன பண்ண போறோம்? பாலினாமியல் பண்ணி அப்ளை பண்ண போறோம். f of minus 2b is equal to minus 2b the whole power 4 plus 32b power 4 plus ஆமாடா b அப்படியே தான் b மாத்த மாட்டோம், a மட்டும் ரிப்ளேஸ் பண்ணுவோம். minus 2b the whole power 3 b into a plus c equal to 0. சால்வ் பண்ணுவோமா? இதை சால்வ் பண்ணீங்கன்னா 2 power 4 என்னடா வரும்? 16 b power 4 plus 32 b power 4 plus cube ன்னு சொல்லும்போது நெகட்டிவ் வெளியே வந்துடும். நீங்க b power 4 இருக்குமா? minus 8 b power 4 into a plus 3 equal to 0. இது ஆட் பண்ணிடலாமாடா? ஆட் பண்ணி என்ன வரும்?
32 plus 50, 48. So 48 b power 4 minus 8 b power 4 into a plus 3 equal to 0. What is our ultimate aim here? So find the value of the question. அதான் கேட்டிருக்கா. So we can take b power 4 as common out. b power 4 common எடுத்தீங்க என்ன வரும்? 48 minus 8b எடுப்போமா? Okay. So இப்போ 8 b power 4 common எடுத்தோம்னா 6 minus k plus 3. 6 minus k plus 3 equal to 0. Then 8 which implies 8b power 4 into 6 minus k minus 3 which is equal to 0. 8b power 4, 6 minus c, we get what? 3 minus k equal to 0. Question என்ன தெளிவா கொடுத்துறான் பார். Where ab is not equal to 0. Fact எடுக்கும்போது இது தனியா 0 க்கு ஈக்குவல் பண்ணுவோம், இது தனியா 0 க்கு ஈக்குவல் பண்ணுவோமா? பண்ணும்போது என்ன ஆகும்? Actually 8b power 4 equal to 0 ன்னு வந்துரும், which implies b equal to 0 ன்னு வந்துரும். Questionல அத என்ன பண்ணான்? ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டான். b 0 கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டான். அப்போ only factor acceptable factor யாரு? இது மட்டும் தான். 3 minus k equal to 0, then k equal to, you got it? Can I see this question? Let f of x is equal to x cube plus x plus 1 and p of b the cubical polynomial. Cubic polynomial எத்தனை ரூட்ஸ் இருக்கும்? What is the fundamental theorem of algebra says? It should be exactly 3 groups. ஒருத்தன alpha, ஒருத்தன beta, ஒருத்தன gamma. Okay. Such that p of 0 வந்து என்னவா? minus 1 கொடுத்திருக்கான். And the roots of p of x is equal to 0. The roots of p of x is equal to 0 are the square of the roots of the f of x is equal to 0. Then find the value of p of 4. அதாவது என்ன சொல்றானா, இது இந்த 0 ன்னு சொல்லாத, 0 கன்சிடர் பண்ணாத, கன்ஃபியூஸ் பண்ண கண்டுபிடிச்சா 0 ரிமூவ் பண்ணி பாரு. The roots of p of x are the square of the roots of the f of x. P of x is equal to cubic polynomial. ஆமா, p of x is cubic polynomial. அதோட roots இதோட cubic square ஆ அதுக்கு 2 9 ஆமா, அந்த மாதிரி. அதுக்கு 2 னா இதுக்கு 4, அதுக்கு 3 னா இதுக்கு 9 அப்படின்ற மாதிரி. இப்போ ஜெனரலைஸ் தான் பேச முடியும் இந்த இடத்துல நம்ம. ஓகேவா? Let we take the value. இப்போ f of x என்ன கொடுத்திருக்கான்? x cube plus x plus 1 கொடுத்திருக்கானா? Then p of x எனக்கு யாருன்னு தெரியாது. கரெக்ட்டா? p of x நான் ஃப்ரேம் பண்ணுவோம். முத இவனுக்கு ரூட்ஸ் என்னவா இருக்கும் நம்ம எடுத்துப்போம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். f of x உடைய ரூட்ஸ் 3 பேர். அந்த 3 பேர் ஸ்கொயர் பண்ணாதான் p of x உடைய ரூட்ஸ் கிடைக்கும். அப்ப அவனை என்ன எடுத்துக்க போறோம்னா, இவனோட ரூட்ஸ் வந்து x minus alpha, x minus beta and x minus gamma ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப alpha, beta, gamma, beta roots of f of x. Then அவனோட ஸ்கொயர் p of x ஓட ரூட்டா இருக்கும். அப்ப ஜெனரலைஸ் பண்ணுங்க, அதை எப்படி பண்ணுவீங்க? k into x minus alpha square, x minus beta square, x minus gamma square. இப்ப என்னடா சொல்லியிருக்கான் क्वेश्चनல? டேட்டா வேற என்ன டேட்டா கொடுத்திருக்கான் நமக்கு? p of 0 வேல்யூ என்ன? -1. So apply here. Then p of -1 என்ன வரும்? x க்கு பதிலா we have to substitute what? 0 is equal to sorry 0 ஆ? நீங்க 0 ரைட். அப்ப 0 போட்டா உனக்கு எங்க போய் x cube x ஸ்கொயர் பண்ணி போயிங்க, கான்ஸ்டன்ட் தான் வரும். 0 அப்ளை பண்ணும்போது கான்ஸ்டன்ட் பண்ண யார் தான் இருப்பாங்க? cubic polynomial. What is the general form of cubic polynomial? plus minus plus minus. அதாவது கான்ஸ்டன்ட்க்கு மைனஸ் வரும் போயிட்டு கரெக்ட்டா? then என்ன ஒரு minus k into alpha square, beta square, gamma square equal to value என்ன சொல்லிருக்கான்? minus. நான் ஏன் மைனஸ் k போடணும் சொல்லுங்க. P of 0 apply பண்ணு. இல்ல, cubic polynomial general format என்ன? ax cube plus bx square plus cx plus d.
X term 0 போட்டா இது எல்லாமே 0 வரும். அது ஓகே. D மட்டும் வரும். D இங்க ஜெனரல் ஃபார்ம் மட்டும் பிளஸ் தானே போட்டிருக்கேன். நான் இங்க மைனஸ் கே. அதான் மைனஸ் 1. அதுக்காண்டி கிடையாது. அதுக்காண்டி அது கொஞ்சம் இந்த P of 0 தான் அப்ளை பண்றேன். 0 க்கு -1 வேல்யூ தானே மைனஸ். நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு குவாட்ரடிக் இதோட ஆரிஜின்னா நீ குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட ஃப்ரேமிங் ஞாபகம் வச்சிருக்கியா? என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அல்பா பிளஸ் பீட்டா இன்டு எக்ஸ் பிளஸ் அல்பா பீட்டா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன் சொல்லி ரிப்பீட்டடா படிச்சிருக்கீங்க. இங்க ஏன் மைனஸ் வச்சு கேட்டீங்களா? சரி. ஏன்னா x ஸ்கொயர் பிளஸ் b பை a x பிளஸ் c பை n. இந்த பிளஸ் எப்படி எழுதலாம்னா மைனஸ் இன்டு மைனஸ் வரும். மைனஸ் b பை a என்னது? ஆல்பா பிளஸ் பீட்டா. அதாவது ஒண்ணும் இல்ல, இது ஆக்சுவலி எப்படி வந்திருக்கும்னா எக்ஸ் மைனஸ் அல்பா எக்ஸ் மைனஸ் பீட்டா மல்டிப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் இது ஃப்ரேம் ஆயிருக்கும். பெரிய ரிஸ்க் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் மல்டிபிள் டு லீனியர் ஃபேக்டர் பண்ணா எனக்கு ஒரு குவாலிட்டி ஃபார்மட் கிடைக்குமா? அப்படி பண்ணும்போது எப்படி வரும்னா எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் பிளஸ் பிளஸ்ல இருக்கும், அடுத்து மைனஸ், அப்புறம் என்னது எனக்கு பிளஸ். அதே மாதிரி கியூபிக் மல்டிப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் மைனஸ் அல்பா எக்ஸ் மைனஸ் பீட்டா எக்ஸ் மைனஸ் காமா நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஃபார்மேட்ல வரும் தெரியுமா? அது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அல்பா பிளஸ் பீட்டா. ஆக்சுவலி இது எப்படி மாறும்னு நினைக்கிறேன். alpha plus beta plus gamma into x square plus alpha beta plus beta gamma plus gamma alpha I into x minus alpha beta gamma equal to 0. This is cubical polynomial. Frame equation when we for the three roots alpha beta gamma. Then the percentage then the portion for you. This is mental error. அப்ப இதான் convoluted. So this is general form of the cubical polynomial. We know the alpha beta gamma. ஒண்ணுடா sum of the roots இருக்கா, கடைசி product of the roots. நடுவுல x கோஎஃபிஷியன்ட் எப்படி இருப்பானா அதோடைய consecutive pair வரும் multiple terms. X alpha beta beta gamma plus gamma alpha அப்படிங்கிற சம் மாதிரி வரும். அப்போ அதனால நான் என்ன பண்ணிருக்கேன், ஆக்சுவலி ஜெனரல் ஃபார்மேட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், கே போடணுமா? ஞாபகம் இருக்கா? கே யாருங்கிறது இம்பார்ட்டன்ட் போர்ட் சொல்லியிருக்கேன். கே வில் வேரி தி வாட் கிராஃபை மாத்தும். மைனஸ் போட்டா மொத்த கிராஃபை உல்டாவ மாறிடும். ஞாபகம் இருக்கா? 10th படிச்சீங்களா? ax square base 3x plus c equal to 0 அப்படிங்கிற ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ரடிக் பாலினாமியல்ல a பாசிட்டிவ் வந்த கிராஃப் எப்படி, a நெகட்டிவ் வந்த கிராஃப் எப்படி இருக்கும்? ஓபன் அப்வர்ட், a நெகட்டிவ் வந்து ஓபன். அப்ப ஏங்கிறது யாரு ப்ளே பண்றாங்கன்னா அந்த கேவோட ரோல் தான். புரிஞ்சுதா? ரைட். அப்ப கே வந்து என்ன செய்யும், கிராஃப் உல்டாவா மாத்தும். பாசிட்டிவா இருந்தா சம் வேல்யூ மல்டிபிள் போகும். சார் ஃபார் எக்ஸாம்பிள் k = 1 போட்டா ஒரு கிராஃப் கிடைக்குமா? k = 2 போட்டா வச்சு கிராஃப் கம்மியா ஏறிடும். ஆனா என்ன மாறாது, ஜீரோஸ் மாறவே மாறாது. For any value of the k என்ன மாறாது, உனக்கு ஆல்பா பீட்டா காமா மாறாது. இதா பட் கிராஃப் உனக்கு எப்படி இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கும். What is zeros? And the point number of times intersect what? Intersect x axis. நம்ம கிராஃப் வரையறோம்னா அந்த கிராஃப் x axis எத்தனை தடவை மீட் பண்ணோம் அதான் ஜீரோஸ்னு சொல்லுவோம். ஆல்பா பீட்டா காமா இது ஜீரோஸ் வச்சுக்கங்க, கிராஃப் மூணு தடவை மீட் பண்ணிடுவோம். அதுதான் ஜீரோ. எக்ஸ் ஆக்சிஸ்ல எத்தனை இடத்துல மீட் பண்ண அதான் ஜீரோ. சம்டைம்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல மீட் பண்ணாமையும் போகலாம், அது ஜீரோ இல்லைன்னு சொல்லிடுவோம். பட் ரூட்ஸ் இருக்காங்க, கண்டிப்பா ரூட்ஸ் இருக்கும். ரூட்ஸ் எப்படி இருக்கா, மேபி மேட்ச் நிறைய இருக்கும். காட் இட் ரைட். சோ டிஸ்கஷன் அதிகம் போகணும். ஓகே, இங்க ஸ்டாப் பண்ணோம், எங்க ஆரம்பிக்கணும் நம்ம இப்போ? ஆக்சுவலி ஏன் மைனஸ் கே போடுங்க, எக்ஸ்பிளனேஷன் புரியுதா உங்களுக்கு? Because last concept is what? Minus alpha beta gamma. அப்படி கேவல மல்டிபிள் பண்ணும்போது கடைசி என்ன கிடைக்கும், மைனஸ் கே டைம்ஸ் ஆஃப் ஆல்பா பீட்டா காமா. பட் இங்க நான் ரூட்ஸ் என்ன எடுத்திருக்கேன், ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர். சாரி, எக்ஸ் கியூப். எக்ஸ் கியூப். நான் இங்க ரூட்ஸ் என்ன எடுத்திருக்கேன், ஒரு ரூட் ஆல்பா ஸ்கொயர், பீட்டா ஸ்கொயர், காமா ஸ்கொயர் எடுத்ததுனால இந்த பார்ட் எப்படி வச்சிருக்கேன், மைனஸ் கே டைம்ஸ் ஆஃப்
ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் இருக்கு. புரியுதா? அந்த மத்த எல்லாமே நம்ம எக்ஸ் பதில் ஜீரோ போடும்போது இவன் ஜீரோ ஆயிடுவானா, இது ஜீரோ ஆயிடும், இந்த டேர்ம் ஜீரோ ஆயிடும், இந்த டேர்மும் ஜீரோ ஆயிடும். ஃபைனல் யாரு மட்டும் தான் இருக்கும் நமக்கு. அதான் நான் இங்க எழுதியிருக்கேன். புரிஞ்சுதா? இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இப்போ. ஓகே ஃபைன். ஸோ பி ஆஃப் ஜீரோ போட்டா நமக்கு என்ன ஃபைனலா கிடைக்குது? மைனஸ் கே கூட சைடு கொண்டு போயிடலாமா? கே இன்டூ அல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஒன் எழுதிக்கலாம். ஏன்னா மைனஸ் ஒன் பண்ணிட்டோம். வேற என்ன பண்றதுன்னா திருப்பி இங்க எஃப் ஆஃப் ஜீரோ போட்டு பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் யார் கொடுத்துருக்காங்க நமக்கு? எக்ஸ் கியூ பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் கொடுத்துருக்கான். எஃப் ஆஃப் ஜீரோ போடுங்க என்ன வருதுன்னு பாருங்க. ஜீரோ கியூ பிளஸ் ஜீரோ பிளஸ் ஒன் என்ன வரும்? அப்ப எஃப் ஆஃப் ஜீரோ போட என்ன வரும் நமக்கு இப்போ? ஒன். அப்ப அதுல கொண்டு அப்ளை பண்ணி பாருங்க. இதுல இன்னதுல ஈக்குவேஷன் ஒன்னு அப்ளை பண்ணி பாருங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் ஆல்பா எக்ஸ் மைனஸ் பீட்டா எக்ஸ் மைனஸ் காமா இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலி தான் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இதுல கொண்டு போய் நீங்க எஃப் ஆஃப் ஜீரோ அப்ளை பண்ணா வந்துச்சு நமக்கு இப்போ ஒன் வந்திருக்கா? இப்போ இது என்னன்னு வரும்? ஆல்பா பீட்டா காமாட வேல்யூ என்னன்னு வந்துடும் நமக்கு இப்போ. புரியுதா? எப்படி எடுக்குன்னு தெளிவா புரியுதா? என்னோட பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ்ல போய் ஒன்னு அப்ளை பண்றேன்டா, பண்ணா என்ன வேல்யூ கிடைக்குது? ஒன்னு வருது. அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்ளை பண்ணிப்பாரு, ரைட் ஹேண்ட் சைடு அப்ளை பண்ணிப்பாரு. பண்ணா என்ன வரும்? ஆல்பா பீட்டா காமா ஆல்பா பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு 1. என்ன பண்ணிக்க எது சார் நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னா டைரக்டா நம்ம இதுல அப்ளை பண்ணிடலாமாடா? which implies k times of alpha beta gamma the whole square equal to 1. இவனி வேல்யூ 1 சொல்லிட்டேனா, which implies k வேல்யூ என்ன வந்துரும்? k is equal to 1 டா. 0 இந்த வேல்யூ 1 தானே எழுதுறோம். 1 ஸ்கொயர் 1 1 கேன்சல் ஆனா 1 தான் வரும். k equal to சம் முடிஞ்சானா இல்ல, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? p of 4 கண்டுபிடிக்கணும். okay, so then p of x நம்ம என்ன சொல்லிருக்கோம்? p of x is equal to k times of x minus alpha square x minus beta square x minus gamma square. இப்போ k வேல்யூ 1 கண்டுபிடிச்சிட்டோம். then p of x is equal என்ன கிடைச்சிருக்கும்? x minus alpha square x minus beta square x minus gamma square. क्वेश्चन என்ன கண்டுபிடிச்சிருக்கான்? p of 4 கண்டுபிடிச்சிருக்கான். then p of 4 minus alpha square 4 minus beta square 4 minus gamma square. அடுத்த ஃபார்முலா நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லுவோம். எப்படி பிரிக்கலாம்? 2 plus alpha 2 minus alpha 2 plus beta 2 minus beta 2 plus gamma 2 minus gamma. இதெல்லாம் யாரா? பெரிய ஃபார்முலா யாரு? a square minus b square. a plus b into a minus b பிரிப்போம்ல. சூப்பர். a சைடு எவ்வளவு மாதிரி பிரிக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட f of x ஜெனரல் ஃபார்மட் எப்படி இருக்கான்? x minus alpha x minus beta minus gamma. அது இப்போ x க்கு பதிலா யாரா இருக்கான்? அப்ப அதுல ஃபார்மட்ல 2 2 2 ன்னு வருதா? அப்ப நம்ம f of 2 ன்னு எழுதிக்கலாமா? அத நம்ம சொல்ல புரியுதா பாரு. சார் ஆனா எக்ஸ்ட்ராவா அடிஷனலா ஒரு 3 டேர்ம் இருக்கு பாரு. தனியா போட்டு எழுதுறேன் பாரு. போன பேஜ்ல உள்ள f of x எப்படி இருக்கு? f of x is equal to x minus alpha x minus beta x minus gamma எப்படி இருக்கு? சப்போஸ் இந்த இடத்துல 2 2 வந்தா எப்படி எழுதிக்கலாம்? நம்ம அத x க்கு பதிலா 2 ரிப்ளேஸ் பண்ணலாம். அப்பதானே இப்ப f of 2 ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? f of 2 எப்படி இருக்கும்? 2 minus alpha 2 minus beta 2 minus gamma. அப்ப இவனுக்கு பதிலா என்ன எழுதிக்கலாம்? இந்த மூணு பேருக்கு பதிலா என்ன எழுதிக்கலாம்? you can write what? f of 2 ன்னு எழுதிக்கலாமா? சரி, பேலன்ஸ் இருக்காதான் யாருன்னு பாரு. 2 plus alpha 2 plus beta 2 plus beta 2 plus gamma. இது எப்படி எழுதலாம்? இப்போ பேலன்ஸ் 2 plus alpha
2 plus beta 2 plus gamma இருக்கானா? கண்டிப்பா நமக்கு ஃபார்மட் இந்த மாதிரி வந்தாதான் என்ன பண்ண முடியும், f of x ரீப்ளேஸ் பண்ண முடியும். சாரி, x minus alpha x minus beta போட்டு தான் எழுத முடியும். அப்போ நான் இப்போ இதுல மைனஸ் காமன் எடுக்கிறேன். காமன் எடுத்துட்டு என்ன வரும், -2 minus alpha -2 minus beta -2 minus gamma வந்துருச்சா? மைனஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா. எக்ஸிபிள் யார் ரிப்ளேஸ் பண்ண மாதிரி வந்திருக்கு, மைனஸ் ரிப்ளேஸ் பண்ண மாதிரி இருக்கு. மைனஸ் வெளியே இருக்கான மைனஸ் ஆஃப் என்ன எழுதுங்க, எஃப் ஆஃப் -2 எழுதிக்கலாமா? புரியுதா? அப்போ இந்த என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் இன்டூ மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் -1 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் 2? உங்களுக்கு ஃபங்க்ஷன் தெரியும் என்னது, f of x is equal to யாரு, x cube plus x plus 1, கரெக்டா? அப்ப இத கொண்டு போய் என்ன பண்ணனும், இங்கிட்ட அப்படியே தான் f of 2 வேல்யூ, f of 2 அப்ளை பண்ணுங்க. f of 2 is equal to 2 cube plus 2 plus 1. அப்ப 8 plus 2 plus 1 என்ன வரும், 10 11. f of minus 2 என்ன வரும், அதே -8 -2 plus 1. ஆக்ட் என்ன வருது, -10 1 போச்சுனா -9. -9. அப்போ ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு. 11 into -9 அது கூட என்ன வரும், 90. ரிசல்ட் என்ன, ஐடென்டி ஈக்குவேஷன்ஸ் அண்ட் இன்இக்வாலிட்டிஸ். ஐடென்டி ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, ஈக்குவேஷன் an equation which is true for every value of variable is called equation. For example, இப்ப என்ன கொடுத்துட்டாங்கன்னா 5 times of a minus 3 is equal to 5a minus 15 இப்படி எழுதலாம்ல. எல்லா வேல்யூ ஆஃப் எக்ஸ்க்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். a plus b the whole square அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதலாம், a square plus 2ab plus b square. இப்போ எந்த வேல்யூ ஆஃப் ab எடுத்தாலுமே இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. ஆனா என்ன பண்ணுவோம், a plus b the whole square equal to a square plus b square நம்ம எழுதுவோமா, இட்ஸ் நாட் ஈக்குவல். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த வேல்யூ ஆஃப் x அப்படிக்கும் பண்ணாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் அந்த ரெஸ்பெக்டிவ் ab வந்து என்ன செய்யும், is true for all value of real number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்இக்வாலிட்டி எடுத்துட்டா அந்த இன்இக்வாலிட்டி ரெஸ்பெக்ட் டு ட்ரூ கரெக்ஷன் சாட்டிஸ்ஃபை. a ஸ்கொயர் என்ன செய்யும், ஆல்வேஸ் பாசிட்டிவ். இது பாசிபிளா, இது பாசிபிள் கிடையாது, ஏன்னா ஒரு ஸ்கொயர் நம்பர் ஆல்வேஸ் பாசிட்டிவ் தானே, ரைட்? அப்போ இதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா ஐடென்டிட்டி சொல்லுவோம். வாட் ஐடென்டிட்டி டெஃபினிஷன் என்னன்னா, ஈக்குவேஷன் which is true for every value of the variable. இதை பேஸ் பண்ணி ஒரு டெரிவேஷன் இருக்கு, அது என்னன்னா குவாட்ரிக் பாலினாமியல் எடுத்துப்போம். ax square plus bx plus c equal to 0 அப்படிங்கிற ஒரு குவாட்ரிக் பாலினாமியல். இப்போ நான் எப்படி எடுத்துட்டு போறேன்னா, மூணு வேல்யூஸ் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒருத்தர் யாருன்னா அல்பாவும் பீட்டா காமா, அதாவது ரூட்ஸ் கிடையாது, மூணு பேர் சாட்டிஸ்ஃபை பண்றது போல மூணு பேருமே என்ன இருக்கக்கூடாது, நாட் ஈக்குவல். மீன்ஸ் மூணு பேருமே டிஸ்டிங்க்டா இருக்கும், என்ன இருக்கும், வேற வேற அளவு. ஓகேவா? அப்போ இது சாட்டிஸ்ஃபை பண்ணது எப்படி எழுதுவேன் நான், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதுவேன்னா, a alpha square plus b alpha plus c equal to 0 எழுதுவேனா. if alpha satisfying the equation, அப்புறம் பீட்டா என்ன கிடைக்கும், a beta square plus b beta plus c equal to 0. அடுத்து a gamma square plus b gamma plus c equal to, this equation number 1 எடுத்துக்கோ, equation number 2 எடுத்துக்கோ, equation number எடுத்துக்கோ. I'm going to subtract 1 with 2. 1 என்ன கிடைக்கும், a into alpha square minus beta square plus b காமன் எடுத்துட்டா alpha minus beta, c கேன்சல் ஆயிடும் obviously, equal to 0. எல்லாத்துக்கும் ஆல்பா மைனஸ் பீட்டா காமன் எடுக்கலாம் தானே, பிகாஸ் இதுக்குள்ள யார் இருக்கான், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல
alpha minus beta காமன் எடுக்கலாம். எடுத்து என்ன வந்துரும் இந்த இடத்துல a into alpha plus beta plus b equal to 0. ஓகே, கண்டிப்பா இது என்னவா செய்யாது, 0க்கு ஈக்குவலா இருக்குமானு இருக்காது. ஏன் சொல்லிடுறேன், 0க்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா என்னடா ஆகும், ஆல்பா ஈக்குவல் டு பீட்டாவா மாறிடும். as per கண்டிஷன் ஆல்பா நாட் ஈக்குவல் பீட்டா தானே எடுத்துக்கிறோம். அப்போ ஆர் மட்டும் தான் ஆப்வியஸா வரும். which implies a into alpha plus beta plus b equal to 0 அப்படி ஈக்குவேஷன் மட்டும் தான் பாசிபிள். ஈக்குவேஷன் நம்பர் 4 னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? similar to this I'm going to solve what, இப்போ 1 into மைனஸ் பண்ணனா இப்போ 2 into நான் மைனஸ், ஏன் இதெல்லாம் பண்றதா சொல்ல, இது பண்றது ப்ராசஸ். 2 3 நான் மைனஸ் பண்றேன், என்ன வருதுன்னு சிமிலரா வருமாடா. இங்க ஆல்பா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர் தான் இங்க என்னன்னு வரும், பீட்டா ஸ்கொயர் மைனஸ் காமா ஸ்கொயர் வரும். அப்ப a into beta square minus gamma square plus b into beta minus gamma plus c equal to 0. So c வர c cancel ஆயிடும். equal to 0. So போன அதே கதை b minus gamma காமன் எடுத்துட்டோம்னா என்னன்னு வரும், a into beta plus gamma plus b equal to 0, which is not possible here. ஏன்னா alpha beta equal to 0 வரைக்கும் simplice என்னன்னு சொல்லலாம், simplice a into beta plus gamma plus b equal to 0. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போறேன். இந்த 4ஐயும் 5ஐயும் சப்ராக்ட் பண்ண போறேன். சப்ராக்டிங் 4 minus 5 என்ன வரும், நல்லா யோசிச்சு பாருங்களேன். a காமனா வந்துருமா, ஆல்பா இருக்கு, இதுல பீட்டா இருக்கு, அதுல பீட்டா இருக்கு, பீட்டா இருந்தா கேன்சல் ஆயிடும். then a into என்ன வரும், ஆல்பா மைனஸ் காமா, இல்ல b கேன்சல் ஆயிடும், is equal to 0. then இது equal to 0, இது equal to 0 னு போடுவோம். பட் இது is not possible, அதான் பேசிட்டு இருக்கோம். ஆல்பா is not equal to காமா தான் எடுத்துருவோம். which implies a வேல்யூ என்னன்னு வந்துரும் 0. a 0வா இருந்தா 5th ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்க, b என்னவா இருக்கும், b 0. a 0 b 0 இருந்தா c என்னவாயிடும், c 0. சோ இப்போ இதெல்லாம் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இப்போ என்ன பண்ணிருக்கோம், இப்போ 3 வேல்யூ யூஸ் பண்ணி we are eliminating abc வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன ஐடியா தெரியுதா, இப்போ இது ரூட்ஸா இருந்துச்சுன்னா கண்டிஷன் எப்படி இருக்கும், which implies ax square plus bx plus c equal to எப்படி மாறும், 0x square plus 0x plus 0 னு மாறும். அப்ப இதுதான் ஐடென்டிட்டி சொல்லுவோம். என்ன சொல்ல வரேன்னா, ஜெனரல் ஃபார்ம் பாலினாமியல ஐடென்டிட்டியா இருந்துச்சுன்னா அது கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பண்ணிக்கலாம், நம்ம 0 ஈக்குவல் பண்ணி கண்டுபிடிச்சிடுவோம். இதே புரியுதா, கொடுத்திருக்க ஒரு பாலினாமியல் ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணா போதும், அதுல கோஎஃபிஷியன்ட் 0 ஈக்குவல் பண்ணி கண்டுபிடிச்சா போதும். இது பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கு, டக்கு ஈஸியா புரியும். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா, if a square minus 1 into x square plus a minus 1 into x plus a square minus 4a plus 3 equal to 0 is an identity in x. Is an identity in x. Then find the value of a ன்னு கேக்குறான். இப்பதான் கண்டிப்பா ஐடென்டிட்டியா இருந்தா அதை ரெஸ்பெக்ட் கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணிக்கலாம், நம்ம 0 க்கு பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். இல்ல 3 ஈக்குவேஷன் வரும், a square minus 1 equal to 0 ஈக்குவேஷன் கிடைக்குமா, அதே மாதிரி a minus 1 equal to 0 ஈக்குவேஷன் கிடைக்குமா. அப்படி யார் வருவான், a square minus 4a plus 3 equal to 0 3 ஈக்குவேஷன் வரும். 3க்கு சால்வ் பண்ணுங்க. இதுக்கு ஃபேக்டர்ஸ் யார் யார் வருவான், a square equal to -1, அப்போ என்ன ஆயிடும், +1 ஆ மாறிடும். இப்போ a வேல்யூ என்ன கிடைக்கும், -1 +1 ரெண்டு பேர் கிடைப்பானா. இதுக்கு என்ன கிடைக்கும் வேல்யூ, ஒரே வேல்யூ a equal to, இதுக்கு என்ன கிடைக்கும், -1 3 1 வருமா, -1 -3 போடுவோம். மல்டிப்ளை பண்ணா +3 ஆட் பண்ணா
3 1. அப்ப அகைன் என்ன ரூட்ஸ் கிடைக்கும்? A equal to 3, A equal to 1. மூணுத்துல காமனான வேல்யூ எதுல கிடைக்குது? 1. சிம்பிளைஸ் A ஓட வேல்யூ என்ன நமக்கு? 1. அப்ப அந்த கண்டிஷன் வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சோம் A வேல்யூ. ஐடென்டிட்டி ஆக சிம்பிளா முடியும். Got it? So see the next question. Show that x plus b, x plus c whole divided by b minus a into c minus a plus x plus c into x plus a whole divided by c minus b into a minus b plus x plus a x plus b whole divided by a minus c b minus c equal to 1. Is that identity? Is that identity? எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தது எல்சிஎம் எடுத்து கிராஸ் இல்ல சிம்பிளான விஷயம் பாரு. Suppose I'm taking put x is equal to minus b எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. is equal to minus b எடுக்கிறேன். அதான் அப்ளை பண்ணி பாருங்க. 0 மைனஸ் b கூட இந்த டேர்ம் 0 ஆயிடுமா? அது அன்னை டேர்ம் 0 ஆயிடும். அன்டிபெண்ட் ஆகல. இது என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். ஈக்குவல் டு 1 பிளஸ் e பிளஸ் அப்ப இது மட்டும் அப்ளை பண்ணுவோமா? அப்ளை பண்ண என்ன வருதுன்னு பாருங்க. x plus c into x plus a divided by c minus b into a minus b. இப்ப x க்கு யாரை replace பண்ணணும்? minus b replace பண்ணுமா? இது என்ன கிடைக்கும்? c minus b a minus b whole divided by c minus b a minus b. இப்படி வந்துருமா? கேன்சல் பண்ணா வந்துரும். வந்திருக்கா? அதே மாதிரி x is equal to minus a அப்ளை பண்ணாலும் x is equal to minus a அப்ளை பண்ணாலும் என்ன ஆயிடும்? ப்ரூஃப் அந்த இடத்துல 1 புரியுதா? சார் இதுல என்ன சார் நம்ம சொல்றது அப்படின்னா, x க்கு பதிலா நம்ம ஸ்டேட் நாங்க சால்வ் பண்ணோம் பாத்தீங்களா? அப்ளை பண்ணும்போது 20 சான்ஸ் பண்ணும். அப்ப இது ஐடென்டிட்டி. புரியுதா? அப்ப இந்த ஈக்குவேஷனோட ஹையஸ்ட் பவர் என்னவா இருக்கும்? ஆப்வியஸ்லி 1. இங்க பண்ணாலே ஒரு குவாட்ரடிக், இது ஒரு குவாட்ரடிக், இது ஒரு குவாட்ரடிக், ஆட் பண்ணாலும் குவாட்ரடிக் தானே வரும். பட் ஹையஸ்ட் பவர் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் 2. அவ்வளவுதான். So therefore this equation is satisfying by 3 distinct values. அப்ப கண்டிப்பா என்ன வரும்? ஐடென்டிட்டியா டெரிவேஷன் சொன்னது புரிஞ்சுச்சா? ஆல்பா பீட்டா காமா எடுத்த ஞாபகம் இருக்கா? மூணு பேருக்கும் யார் எனக்கு டிஸ்டிங்க்ட்? டிஸ்டிங்க்ட் வேல்யூ சாட்டிஸ்ஃபை பண்ணா என்ன ஆகும் எனக்கு? அது ஐடென்டிட்டி சொல்லுவோம். இப்போ எக்ஸ் மூணு பேர் சாட்டிஸ்ஃபை பண்ணா யார் யார்? ஏ பி மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி அப்படி மூணு பேர் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். மூணு பேரும் ஐடென்டிட்டி தானே? டிஸ்டிங்க்ட் தானே? வேற வேற ஆள். அப்ப இது என்ன சொல்லுவோம்? ஐடென்டிட்டி சொல்லுவோம். கொடுத்த ஈக்குவேஷன் யார் எனக்கு இப்போ? ஒரு ஐடியா தெரிஞ்ச ஐடென்டிட்டி இருக்கான யாரு? trigonometry ஐடென்டிட்டி யார்? sin square x plus cos square x equal to 1. This is true for all value of x. அப்படிதானே? For all value of next problem. If alpha, beta, gamma are such that alpha plus beta plus gamma equal to 2. Alpha square plus beta square plus gamma square is equal to
6 and alpha cube plus beta cube plus gamma cube is equal to 8. Then find the value of alpha power 4 plus beta power 4 plus gamma power. So you know the formulas, right? What's the formula of alpha plus beta the whole square? Alpha square plus beta plus 2 alpha beta. Alpha minus beta carry alpha square minus beta square carry alpha plus beta the whole cube carry formula alpha cube minus beta cube. What's the formula for alpha plus beta plus gamma the whole square? Alpha square plus gamma square beta square plus 2 into alpha. அது a plus b plus c யோட ஃபார்முலா என்னதுன்னா a square plus b square plus c square plus 2 times of ab plus bc plus ஞாபகம் இருக்குல்ல இது வந்து மூணு டேர்ம் c ஸ்கொயர் பண்ணலாம். சோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ட்ரை பண்ண போறோம். ஏன்னா நமக்கு வேல்யூ தெரியும். சோ alpha plus beta plus gamma the whole square என்ன எழுதுவீங்க? alpha square plus beta square plus gamma square plus 2 alpha beta plus beta gamma alpha. Substitute those values here. The value என்ன பண்ணுவீங்க? 2 to the whole square is equal to alpha square value கொடுத்திருக்காங்கல்ல என்ன கொடுத்திருக்காங்க 6 then 6 plus 2 times of I don't know value for this alpha beta gamma plus gamma alpha 2 square is 4 so 4 minus 6 we get what minus 2 and minus 2 cancel out we get minus 1 is equal to alpha beta gamma plus gamma alpha. So consider this equation number and even value வரை கொடுத்திருக்காங்க. So one more idea is there. What is formula for AB plus BC plus C4? A plus b the whole square whole இல்ல ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. think தெரியும் நினைக்கிறேன் பட் நோட் பண்ணி a cube plus b cube plus c cube minus 3abc is equal to a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus ac. இதான் ஃபார்முலா. அப்ப இதுல ஆல்பா யூஸ் பண்ணுங்க என்ன வரும்? alpha cube plus beta cube plus gamma cube minus 3 alpha beta gamma is equal to alpha plus beta plus gamma or the other alpha square beta square plus gamma square minus alpha beta gamma alpha. Right? So substitute alpha beta gamma தெரியாது நமக்கு. So இப்போ இவனால கண்டுபிடிக்க போறோம். கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி ரைட்டா 8 கொடுத்துருக்காங்க. 8 minus 3 alpha beta gamma is equal to value 2 தெரியுமா? 2 கொடுத்துருக்காங்க. 6 இதுக்கு மைனஸ் காமன் எடுத்துட்டா என்ன வந்துரும்? இப்போ கண்டுபிடிச்சோம்ல ஃபைனலா யார் வந்துரும்? -1 வந்துரும். -1 அப்போ -3 alpha beta gamma is equal to 2 plus 2 into 7 14 14 minus 8 வந்துரும். 14 minus 8 எவ்வளவு? minus 8 ஆமா இங்க இருக்க minus 8 எப்படி தானே போகும்? 14 minus 8 2 6 அப்போ -3 alpha beta gamma is equal to alpha plus gamma is equal plus 6 alpha beta gamma is equal to minus. Okay va? Then what's the next step? Finally யாரை கண்டுபிடிக்கணும் நம்ம? alpha power 4 plus beta power 4 plus gamma power 4 கண்டுபிடிக்கணும். So இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம? alpha plus beta plus gamma the whole
alpha plus beta plus beta square plus gamma square का whole square. இப்ப என்ன வரும் alpha power 4 plus beta power 4 plus gamma power 4 plus 2 into alpha square beta square plus beta square alpha square plus alpha square gamma square then ab plus bc plus ca BC then beta square gamma square. gamma square அவங்க சொல்றாங்க correct gamma square AB plus BC what value of இது இதோட value value என்ன கொடுத்திருக்காங்க square value 6 எல்லாத்தையும் பார்த்து 6 square is equal to இவ்வளவு கண்டுபிடிக்க போறோம் alpha power 4 plus beta power 4 plus gamma power 4 plus 2 into இது எப்படி கண்டுபிடிப்பீங்க alpha beta the whole square plus beta gamma the whole square plus gamma alpha the whole square okay anybody this சார் அதுல இன்னும் அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல ஆல்பா இது மட்டும் தனியா கொண்டு வாங்க தனியா ட்ரை பண்ணி பாருங்க கண்ணா லிசன் இப்ப இதை மட்டும் தனியா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாரு ஆக்சுவலி இந்த ஃபார்முலா எப்படி இருக்கான் பாரு alpha beta plus beta gamma plus gamma alpha the whole square expansion என்ன வரும் alpha beta the whole square plus beta gamma the whole square plus alpha gamma the whole square plus 2 times of a into b பண்ணுமா ab இப்ப என்ன வரும் alpha ரெண்டு பீட்டா இருக்கலாம் beta square gamma plus அடுத்து என்ன வரும் alpha beta gamma square னு வரும் plus alpha square beta gamma னு வரும் ஓகே அப்ப இதான கண்டுபிடிக்கணும் நம்ம இப்போ ரீப்ளேஸ் பண்றதுக்கு இதோட வேல்யூ நமக்கு தெரியும் தானே இதோட வேல்யூ என்னது what the value of this minus 1 alpha plus beta minus 1 the whole square போட்டுக்கலாம் is equal to இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம் alpha beta the whole square plus beta gamma the whole square plus gamma alpha the whole square plus 2 times of இதுல alpha beta gamma காமன் எடுக்கலாம் அடுத்து என்ன வருதுன்னு பாருங்க beta plus alpha gamma plus alpha னு வரும் கரெக்ட்டா right we found the value for alpha beta gamma also what is the value minus 2 same time இந்த வேல்யூ பார்த்து வச்சுக்கோங்க இது என்னது alpha beta gamma அது வேல்யூ என்னது 6 ஞாபகம் வச்சுக்கிட்டே நான் வேல்யூ கேப்பேன்னு சொல்லணும் 2 வேல்யூ சொல்லுங்க இப்போ minus 1 the whole square இது வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் alpha beta something இது அப்படியே எழுதிக்கிறோம் இது அப்படியே கண்டுபிடிக்க போறோம் plus 2 times of alpha beta gamma minus 2 minus 2 இது யாரு 2 அப்போ minus 8 அப்போ இங்க plus 1 இருக்குமா minus இங்க வந்து 9 ஆயிடும் வேல்யூ என்ன நமக்கு இப்போ 9 36 அப்போ இதோட முடிஞ்சிருச்சு இது 27 sir answer அப்போ இத அப்ளை பண்ணுங்க இதுல கொண்டு போய் என்ன வரும் 6 square 36 36 is equal to alpha power 4 plus beta power 4 plus gamma power 4 plus 2 times of என்னது 9 18 36 minus 18 என்ன வரும் 18 is equal to 18 I got it